ஓகே. நீ என்னடா கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி சோறு இல்லைன்னு நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், நீ என்ன முளைக்க வைக்கிறது, நான் வந்து எரிச்சு காமிக்கிறேன். ஆமா, அங்க ரீல்ஸ் போடுற தாவேக்காரங்க, அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே போடுறாங்க. முதலமைச்சரும் போடுறாரு, அவரே பஸ்ல போகும்போது வீடியோலாம் எடுத்து தாவேக்கா அதான் இதை செஞ்சிருச்சு அதை செஞ்சிருச்சு. ஆனா நான் பிறக்கலன்னு வேற வேதனை அடைஞ்சாரே முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. நல்ல வேலை பிறக்கல. ஆனா கையெழுத்து போட சொன்னா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டாருன்னு 1 இயர்ஸ் சொல்றாரு அவங்க அமைச்சர். இப்போ ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கு, எஞ்சி உள்ள ஒரு 5000 கோடி கிட்ட இன்னும் பணம் வந்து சேரல. அந்த பணங்களை இப்போ கொடுத்து மாத்திக்கலான்னு புதுசா மாற்றுக் கட்சியினர் சந்திக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல இதை ஒரு பெரிய விமர்சனமா, அதுவும் நம்ம கட்சியில் உள்ளவங்களே வருத்தப்படுறதெல்லாம் என்ன இருக்கு. ஐயா கருணாநிதியே வந்து இறந்து போகணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அவரை பார்த்துட்டாரு, இவரோட சிரிச்சிட்டாரு, இவரோட கை கொடுத்துட்டாரு. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் செந்தில். வணக்கம். ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள்னா இப்போ நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது தீய சக்தி தூய சக்தின்னு ஒரு போட்டி வச்சு தான் வந்து இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. டைலாக்லாம் பேசி, பஞ்சு டைலாக்லாம் பேசி, அதில் 1008 குறைகள் இருக்குங்கிறது வேற விஷயம். இப்போ என்னன்னா, தீய சக்தின்னு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் இருந்த கட்சியை பிராண்ட் பண்ணாரு. இப்போ இவருடைய ஆட்சி எப்படி தூய சக்தின்னு இருக்கா, இல்லை தீய சக்தியோட நீச்சியாக இருக்கா, இல்லை தீய சக்தியை மிஞ்சுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு துஷ்ட சக்தியாக இருக்கா, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கேல்குலேட்டிவாக போனீங்கன்னா அது மிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படி போக தேவையில்லை. ஏன்னா இவங்க தான் டைம் கேட்டுன்னு இருக்காங்களே, எதுக்கு ஏற்றாலும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு இதுக்கு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அங்கே போக தேவையில்ல. தீய சக்தியோட நீட்சி தான் இது. ஏன்னா இதே திமுக அதிமுக திராவிட கட்சிகளோட ஆட்சியில் கஷ்டப்பட்டு வெம்பாடுபட்டு விவசாயிங்க விளைய வச்ச நெல்லெல்லாம் வந்து மழையில் நனைஞ்சு முளைச்சு வீணா போயிடும். இந்த ஆட்சி வந்து நீ என்ன மழையில மட்டும்தான் வீணாக்குவியா, அதோ பாரு வெயில் காலத்துக்கு நாங்கள் வீணாக்குவோம்னு சொல்லி வெயில் காலத்துல வீணாக்குறாங்க. ஆமா, தென்காசியில 27,000 மூட்டை. சின்ன பிள்ளையில இருந்து காலங்காலமா மழையில் நனைஞ்சு முளைச்சி அப்படிதான் செய்தியில பார்த்துருக்கோம் நம்ம திராவிட ஆட்சியில. இதுதான் என்ன புதுசா வெயில் காலத்துல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? இது மாற்றம்ல, அதனால வந்து ஓகே ஓகே. நீ என்னடா கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி சோறு இல்லைன்னு நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், நீ என்ன முளைக்க வைக்கிறது, நான் வந்து எரிச்சு காமிக்கிறேன். ஆமா, அதனால 27,000 மூட்டை ஒன்றும் பாருங்க, எவ்வளோ பெரிய குடோன்னு. அது வந்து குடோனே கிடையாது, சும்மா ஒரு திறந்த வெளியில மூட்டையை அடுக்கி வச்சு அது மேல ஒரு தார்பாயை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பேர் குடோன்னு. இதை தான் வந்து திமுக அதிமுகவும் செஞ்சிச்சு. ஒரு நமக்கான உணவு அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக வைக்கணும், இதுவே ஒரு தனியார்கிட்ட நீங்க கொடுங்க அந்த மாதிரி போட்டு வைப்பாங்களா? அது எவ்வளவு பாதுகாப்பாக விவசாயிங்க ஒரு தட்டுல இருந்து ஒரு பருக்கு அரிசி கீழே வந்தாலே வந்து அதை எடுத்து மறுபடியும் தட்டில் போட்டு வீணாக்கக்கூடாது, அந்தளவுக்கு உழைக்கிறேன்னு சொல்லி அப்படி பிரச்சனையே பண்ணுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த அரசாங்கம் நம்மளோட உணவுப் பொருளை இப்படி வந்து வெட்ட வழியில் போட்டு எரித்து 27,000 மூட்டை ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க ஒரு வேளை உணவு கிடைக்காதவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உணவுப் பொருளை இப்படி ஒரு அலட்சிய போக்கால, ஒரு அக்கறை இல்லாமல், எதை எப்படி செய்யறதுன்னு நிர்வாக திறமை இல்லாமல் ஒரு அரசு 27,000 மூட்டைகளை வந்து இன்னைக்கு வீணடிச்சு அந்த உணவுப் பொருளை நாசமாக்கியிருக்கு. இந்த ரீல்ஸ் போடுற அமைச்சர்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? எல்லா பக்கமும் அமைச்சர்கள்லாம் இல்லை, எல்லாருமே ரீல்ஸ் போடுறவங்க தான். தாவேக்காரங்க சொல்லிடுங்க. ஆமா, தாவேக்காரங்க ரீல்ஸ் போடுற தாவேக்காரங்க, அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே போடுறாங்க. முதலமைச்சரும் போடுறாரு, அவரே பஸ்ல போகும்போது வீடியோலாம் எடுத்துக்கிட்டு. ஆமா, எல்லாம் டிராஃபிக்ல நின்றுட்டு இருப்பாங்க, இவரு அதை ரசிச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, கேட்டா மாற்றான்னு சொல்லுவாங்க. அந்த ரீல்ஸ் அரசு கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலயும் போயிட்டு ரீல்ஸ் போடலாம்ல. இங்க பாருங்க மூட்டை திறந்த வெளியில திறந்த எரியதுக்கு முன்னாடியாச்சும் போய் எரியும் போது போட்டா கொஞ்சம் ஃபயரா இருக்குங்க. அது மாதிரி ஒருத்தர் போட்டார்ல, வந்து படத்துலயே வேணா ரிப்பீட் ஆகலாம், இங்க ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு கவனமா இருக்காங்க. அப்போ போயிட்டு அங்கேயாவது ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி இது மழை வந்தால் நனைஞ்சிரும், இதுக்கு ஒரு செட்டு போடணும், இந்த இடத்துல வெறும் குடோன்னு வச்சிருக்கு, திமுக அரசு இப்படி வச்சிருச்சு, நாங்கள் மாற்றிட்டோம் பாரு, அந்த மாதிரிலாம் போடுவாங்களா? அதான் அந்த மாதிரியாவது எதையாவது செஞ்சு போடுவாங்கன்னு பார்த்தா அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு ரீல்ஸ் போட்டே பழக்கமாயிடுச்சு, மக்களை ஏமாத்தியே பழக்கமாயிடுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல சோறு போட்டு நாட்டுக்கே சோறு போட்ட மாதிரி மக்கள் மன்றத்துல, ஆமா அவங்க வேலையா தானே மக்கள் மன்றம் வச்சிருந்தாங்க. மக்கள் மன்றம், ஆமா, விஜய் மக்கள் மன்றம்னு முதல்ல வச்சிருந்தாங்க. அதுல இப்ப அதிகபட்சமா அவங்க வந்து வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா சோறு போட்டது மாதிரி. ஆமா, ஏன்னா சோத்துக்கு சுத்தம் தான் நம்ம எல்லாம், அதனால வந்து சோறு போட்டோம் எதுக்கு ஏத்தாலும். அப்போ இதையும் அதே மாதிரி தான் அவங்க இது பண்றாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 2 இடத்துல 3 இடத்துல 4 இடத்துல சோறு போட்டு எல்லாரும் ஏதோ விஜய் மக்கள் மன்றத்துல போட்ட சாப்பாட்டுல தான் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்கல்ல. இப்ப அதையே இப்ப வந்து ஆட்சிக்கு வந்து செய்யறாங்க.
தாவேக்கா தான் இதை செஞ்சிருச்சு அதை செஞ்சிருச்சு. ஆனால் அதாவது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்ஜிஓடைய ஒர்க்குக்கும் ஒரு தலைவனா எப்படி செயல்படணுன்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தறிக்கட்டத்தனமான ஒரு அரசாங்கமாக இருக்கு. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தீய ஆட்சி தீய சக்தின்னு 3-4 வாட்டி கத்துனார்ல, அந்த தீய சக்தியா வந்து இவரும் அப்படியே தானே இருக்காரு, எந்த மாற்றமும் வரலையே. அதான் சொன்னீங்களே கால்குலேட்டிவ்னா மிஞ்சிடுவாரு அப்படின்னு. ஆமாம்மா, தீய சக்தி ஆட்சியில் ஐயா கருணாநிதி கிட்ட சக்கரை எங்கே போச்சுன்னு கேட்டால் எறும்பு திணிச்சுன்னாரு, அது சாக்கு பையில அங்கே போச்சுன்னு கேட்டால் கரையான் திணிச்சுன்னாரு. அவரோட அந்த அந்த காலத்து ரீல்ஸ் அது. அந்த காலத்தில் வந்து அடுக்குமொழியில் பேசி ஏமாத்துறது ஒரு ரீல்ஸாக இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து வீடியோ எடுத்து போட்டு இங்கே பாருங்க இது நடந்துச்சு, நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு காட்டுறது இப்போ ஒரு ரீல்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதில் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. மக்களுக்கான அரசாங்கம் இல்லை வந்து எதையும் செய்யலை. இப்போ 50 நாளில் வந்து இப்போ இந்த மாதிரி நெல்மணிகள் இவ்வளோ வெளியில் திறந்து பாதுகாத்துக்கலாம்ல, ப்ரியாரிட்டின்னு இருக்குல்ல. நான் ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் எது இதில் இப்போ நீங்கள் கூடி ஆட்சி அமைச்சு தன்னால விவசாயியா நான் பிறக்கலன்னு வேற வேதனை அடைஞ்சாரே முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. நல்ல வேலை பிறக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் ஒட்டுமொத்த விவசாய நிலத்தையே எரிச்சிட்டு இருப்பாரோ, அது என்ன பண்ணிருப்பாரோ. ஆனால் நல்ல வேலை பிறகு விவசாயம் கிட்ட வந்து விவசாய பொருட்கள்னு வேதனை அடைவாரு, அங்கே மீனவர்கள் கிட்ட போயிட்டு அப்புறம் ஈழத்தமிழர்கள் கிட்ட அங்கே அந்த பஞ்சு டைலாக. ஆனால் கையெழுத்து போட சொன்னால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டாருன்னு வன்னியரசு சொல்கிறாரு அவங்க அமைச்சர். அதனால வந்து அது நடிகர்கள் நடிக்கிறது வந்து சாதாரணம் தான். மக்கள் தான் ஏமாளிகளாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட இது. அதனால மக்கள் இதை பார்த்து இதுக்கப்புறமா புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பல பேர் வேதனைப்படுறாங்க, ஐயோன்னு. அவங்க இப்போ சாம்பலாகி நெல் மூட்டை எரிஞ்சா வேதனை தாங்க போடுவாங்க. அதுக்குன்னா இவங்கள மாதிரி வைபா பண்ணுவாங்க. இவங்களை விட்டாங்க போயிட்டு விபூதி எடுத்து திருப்பாச்சி படத்துல பட்டையை போட்டு வர மாதிரி நான் இந்த ஊரு நீ இந்த ஒண்ணு பாட்டு வேணா பாடுவாரு. இவர் போயிட்டு நாளைக்கு கரூர் வேற போறாரு, அங்க என்ன செய்ய போறாரு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் வடிவம் திக்குனே இருக்கு ஒரு நாளும். இப்போ வந்து இது தமிழ்நாடு. இப்போ வந்து இந்திய அரசு என்ன பெரிய முதலாளி கிட்ட போயிட்டீங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஏற்கனவே வந்து பண மதிப்பிழப்புன்னு சொல்லி நான் எல்லா கள்ள நோட்டையும் இது கள்ள பணத்தையும் நாங்கள் வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் வரிசையில் நிற்க வச்சு பல பேர் குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு வந்தாங்க. ஆமாம், பல பேருக்கு உயிரே போச்சு. இப்போ எந்த கோடீஸ்வரனுக்கும் உயிர் போகல, எந்த கோடீஸ்வரனும் நடுத்தரில் நிற்கல. பணம் இல்லாமே இல்லை. இப்போ கல்யாணத்தில் பணம் மாலையே 2000 நோட்டில் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ அதோட இது வந்து ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கு. எஞ்சி உள்ள ஒரு 5000 கோடி கிட்ட இன்னும் பணம் வந்து சேரல. அந்த பணங்களை இப்போ கொடுத்து மாற்றிக்கலான்னு புதுசாக அறிவிச்சிருக்காங்க. 2000 நோட்டுகள் எல்லாம் 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ வந்து கரையை அரிக்காம இருந்தா கொடுத்து மாத்திக்கங்க. கரையா ஏன் அரிக்க போகுது? எல்லாம் ஏசி ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. நம்மள மாதிரி ஏதாவது நம்ம வீட்டு பாட்டிங்க அம்மா அப்பா யாராவது நெல்லு பண்ணில நோட்டு இருந்தா 1-2 இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2000 நோட்டு அறிமுகப்படுத்தும் போது கட்டுக்கட்டா வந்து எந்தெந்த அமைச்சர்கள் வீட்டுல இருந்து அந்த உயர் அதிகாரிகள் வீட்டுல இருந்து அப்பயே நியூஸ்லாம் காமிச்சாங்க. டைரக்டா எப்படி ரிசர்வ் பேங்க்ல இருந்து இவங்க வீட்டுக்கு போச்சு, எல்லாருக்கும் வங்கி மூலமா போகுது. மக்கள் வந்து வெயில் கிடக்க வரிசையில் நின்னாங்க. ஆனா வந்து அவங்க கிட்ட வந்து எந்த வரிசையில் நிக்காம ஏடிஎம்ல எடுக்காம, ஏடிஎம்ல கூட இவ்வளவுதான் எடுக்கணும்னு வச்சிருந்தாங்க. ரூபா நோட்லாம் வந்து உள்ள போல ஏடிஎம்ல அதை கூட மாத்தாம எல்லாம் பண்ணாங்க. பெரிய புரட்சிகர திட்டம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அது வேற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்க. 50 நாள்ல நாடு மாறலன்னா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி என்ன சொன்னாரு, நடுத்தரவில் நிக்க வச்சு ஏதாவது பஞ்சடையெல்லாம் பேசினாரு. அவர் பெரிய முதலாளி, அவர் பெரிய நடிகன், மகா நடிகன். தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சின்ன மகா நடிகன், இளைய தளபதி. அதனால பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ இந்த 2000 நோட்டில் என்ன நடக்கும், ஏதாவது பணக்காரங்க வீட்டில் எதையாவது பதுக்கி வச்சு இதில் தோட்டத்தில் புதைச்சி வச்சது ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே அரசியல்வாதிங்க கிட்ட கட்டுக்கட்டாக இருந்தது. அதில் வந்து இத்தனை நாள் போக மீதி ஏதாவது லூப் ஹோல் இருந்துச்சுன்னா அதை எப்படி வேஸ்ட்டாக பயன்படுத்த முடியலையேன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க பெரிய முதலாளி கிட்ட. அவர் வந்து சரி கஷ்டப்பட்டு யோசிச்சு உங்களுக்கு நான் செய்யாததா, சரி வாங்க வேற ஏழைகள் கஷ்டப்பட்டாதான் நான் கண்டுக்க மாட்டேன், பணக்காரங்கள் வந்து என்னை பொறுத்தவரை கஷ்டமே படக்கூடாதுன்றது பெரிய முதலாளிய நோக்கம். அதனால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னையில நடைமுறை வருது தெரியல. இப்போ இன்னைக்கு தான் ஒரு செய்தியாக வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து எல்லாம் அறிவிப்பாங்க, காலக்கெடுலாம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே யாராவது நம்ம மாதிரி பாவப்பட்டவங்க யாராவது இருந்தால் போய் மாற்றிக்கிங்க. அது அவங்களுக்கு ஒரு தகவலாகவும் நம்ம அதை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சீமானண்ணன் தொடர்ச்சியாக வெளியில் மாற்றுக் கட்சியினர் சந்திக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் இதை ஒரு பெரிய விமர்சனமாக
அதுவும் நம்ம கட்சியில் உள்ளவங்களே வருத்தப்படுறதெல்லாம் விமர்சனம் வைக்க என்ன இருக்கு? அவரு பொதுவாக யாரை பார்த்தாலும் அன்பா பேசுறவர் தானே. அவருக்கு எதிராக போட்டிட்டவரே வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு வரும்போது டாக்டர் பிரபு ஆமா அவரே வந்து நல்லா பேசிச்சாரு. அவர் பல மேடைகளில் தெளிவாக சொல்லியிருக்காரு, தனி மனித வெறுப்பு வேற, அவங்களோட கொள்கை கோட்பாடுகளோடு நமக்கு இருக்கிற வெறுப்பு வேற அப்படிங்கிறது தான். தனி மனித வெறுப்பு எனக்கு என்றைக்குமே இருந்தது இல்லை. ஐயா கருணாநிதியே வந்து இறந்து போகணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ நம்ம இனத்துக்கு எதிராக அவ்வளோ செஞ்ச அவரையே வந்து அவர் தனி மனிதனா அவர் வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவரோட செயல்பாடுகள் தான் வாழக்கூடாது, அதை அந்த செயல்பாடுகளை தான் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன்னு பல மேடைகளில் பேசியிருக்காரு. அப்போ தனி மனிதனா ஒருத்தனை பார்க்கும்போது வாங்க போங்கன்னு பேசுறது, சிரிச்சு பேசுறது. சில பேர்லாம் வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கலாம்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு நாடகம் நம்ம இது பண்ணோம்? போனோம், பார்த்தோம், பேசணும், வந்துட்டோம். ஒரே குடும்பத்துல பல கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் கூட இருப்பாங்க. அண்ணன் ஒரு கட்சியில இருப்பாரு, தம்பி ஒரு கட்சியில இருப்பாங்க. இப்ப அதனால அண்ணன் தம்பி பேசிக்காம இருக்க முடியுமா? இல்ல மாமன் ஒரு கட்சியில இருப்பாங்க, தங்கச்சி ஒரு கட்சியில இருப்பாங்க. அது இருக்கவும் செய்யறாங்க. பெரிய பெரிய எல்லா கட்சியிலும் இருக்காங்க, இந்திய அளவுல இருக்காங்க, உலக அளவுல இருக்காங்க. அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியுமா? இல்ல அப்பா ஒரு கட்சியில இருப்பாங்க, பையன் ஒரு கட்சியில, வேற கட்சியில போய் சேர்ந்துருவாரு. அதனால அவங்க 2 பேரும் வேலைக்கு அப்பா புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி இது வந்து புரிதல் இல்லாம இல்ல. நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த விஷயம் வந்து ஐயோ இதை வந்து யாராவது தப்பா பேசிடுவாங்களோ, இது ஒரு குடும்பம் மாதிரி தான். குடும்பத்துல உள்ளவங்கள பத்தி 4வது மனுஷன் ஒன்று பேசிடுவான்னு ஒரு குடும்பத்தை நம்ம நடத்த முடியாது. அவங்க 4வது மனுஷன் ஒன்று பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆமா அன்னைக்கு பண்ணது சரின்னு கூட பேசுவாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் குடும்பமா இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். அதனால இன்னொருத்தர் பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம நம்மளோட வழியில சரியா இருக்குமா, இல்லை திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து நம்மளை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு நம்மள ஜெயிக்க வைக்க போறாங்களா? அதுவும் ரகசியமா சந்திச்சா பரவாயில்ல, அதை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லி ரகசியமா சந்திச்சா பர்சனல், ஒரு கல்யாண நிகழ்ச்சியில சந்திச்சா அரசியல். இது அது வந்து நம்ம ஆட்களுக்கு தான் நம்ம சொல்றோம், வெளியாட்கள் எப்படியோ ஒண்ணு. இன்னொன்னு வெளியில இருக்கிறவங்க இதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வருத்தப்படுறாங்க, இல்ல ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க. பொது வெளியில யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. அது கட்சிக்குள்ளே சொல்லுவாங்க, அண்ணங்கிட்டே நேரடியாகவும் சொல்லுவாங்க. அதனால் இது வந்து பெரிய ஒரு பொது இடம், ஒரு கல்யாண நிகழ்வு. இதில் வந்து இப்போ ஒரு தலைவர் போகிறாருன்னா இப்போ இன்னொரு தலைவர் வருவாங்க, அங்கே வந்து சிரித்து கூட பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு வாங்கன்னு சொல்கிற உரிமை நம்ம யாருக்கும் இல்லை. அதனால் அது அவங்கவுங்க லெவலில் நீங்கள் வேணால் அப்படி இருந்துக்குங்க. அது நாங்கள் வந்து வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் அந்த மாதிரி இருந்துக்குங்க. இன்னொருத்தரை போய் நம்ம இப்படி இரு அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை. இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதும் இல்லை. நம்ம பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அதில் நம்ம அடுத்தது என்ன செய்யணும், எந்த தவறை திருத்திக்கணும், எதை வந்து சரியாக செய்யணும், எதை இன்னும் வேகமாக செய்யணும், இதை பற்றி நம்ம பேசணுன்னா அது வந்து கட்சிக்கு நலனாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமோ ஒழிய இந்த மாதிரி சந்திப்புகள், அவரை பார்த்துட்டாரு, இவரோட சிரிச்சிட்டாரு, இவரோட கை கொடுத்துட்டாரு, இதெல்லாம் வந்து இப்போ சிரிச்சு பேசிட்டு நாளைக்கு வந்து மேடையில் விமர்சனம் பண்ணாமல் எப்படி போறாரு? அதனால முதலமைச்சர் விஜய் கூட தான் வீட்டுக்கு வந்தார், வாங்கன்னு கட்டி பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போனார். அதுக்கு வெளியே வந்து வரவேற்றாரு, வாங்கன்னு வெளியே வாசல் வரைக்கும் வந்து கூப்பிட்டு போனார். அது அவரோட பழக்கம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வீட்டுக்கு வந்தால் கூட வான்னு கூப்பிட மாட்டான் ஒருத்தன். அப்புறம் சாப்பிட்டு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்பான் ஒருத்தன் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க எங்கள் வீட்டிலன்னு சொல்லுவான் ஒருத்தன். அதனால் அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அது ஒவ்வொரு பழக்கம். அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அதில் என்ன பாதிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். எந்த பாதிப்பும் இல்லையே, விட்டு போ, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கற்பனைக்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு தான். அப்படி பார்த்தா இப்போ நம்ம கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியில் போயிட்டு நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கட்சியிலே இணைஞ்சிருக்காங்க. அவரையும் அண்ணன் வந்து வாங்கன்னு தானே சொல்றாங்க, பேசியிருக்காரு, அவருக்கு மரியாதை கொடுத்துருக்காரு, மறுபடியும் முதன்மைப்படுத்தி வச்சிருக்காரு, பல வேலைகளை செய்திருக்காரு, வேட்பாளராகவே ஆக்கியிருக்காரு. அன்னைக்கு செயலுக்கு அவங்க சரியா செய்தாங்கன்னா அவங்கள ஆதரிக்கிறோம், அவ்வளோ செயல்படி அடிப்படையில். மறுபடியும் வாங்கன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதுல அதனால இதை வந்து இதுக்கப்புறமும் பெருசா பேசி அப்படி யாரும் கொண்டு போகாதீங்க. இதோட அப்படியே கடந்து போவோம். அடுத்து நமக்கு இடைத்தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, பல வேலைகள் இருக்குது, கட்சி கட்டமைப்பு இருக்குது, ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன வேலை நடக்குது அதை பற்றி பேச வேண்டியது, அதுக்காக வேலை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் இதை இந்த அளவுலேயே நம்ம அணுகணும்னு தான் நம்ம எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம். நிச்சயமா. வேறு ஏதாவது இருக்குங்களா இன்னைக்கு? இல்லை, நம்ம தொடர்ச்சியாக நம்ம இப்போ காணொலி போட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் பார்க்குறாங்க, பார்த்து இந்த கமெண்ட்ஸ்லலாம்
ஒரு சிலத கருத்துக்களாக சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை வேறு எப்படி சொல்லலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகளோ ஏதோ இருந்தால் இதே இதில் வந்து கமெண்ட்ஸில் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.